குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்திரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 5 உரையாசிரியர் திருமதி ஆனந்திதுரை தொடர்ச்சி. ஒளியும் அன்பும் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள சாவித்திரியை பாருங்கள். இறைவனுடைய பேராவல் என்னும் காவியத்தில் அவளுடைய மேனியானது பரவசம் நிரம்பி வழிகின்ற ஒரு பொற்குடமாக திகழ்கிறது. பூமியினுடைய மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் பேரானந்தம் என்னும் உண்மையினை கண்டெடுத்து கைப்பற்றுவதற்கான திறன் படைத்ததாக அவளுடைய மேனியானது பொன்னிறம் கொண்ட வெண்கலத்தின் மேன்மை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. அவளுடைய விழிகள் உன்னதமான கனவுகளால் படைக்கப்பட்ட ஒளி பொருந்திய கண்ணாடிகளாக திகழ்கின்றன. அவை தங்கள் ஆழங்களில் சொர்க்கத்தின் ஒளியை அதன் பிரதிபலிப்புகளை தாங்கியுள்ளன. அவளுடைய மேனியின் புற தோற்றத்தைப் போலவே அவளுடைய அகத்தோற்றமும் ஒளி பொருந்தியதாக இருக்கிறது. வெள்ளி போன்ற மினுமினுக்கும் பக்கம் ஒன்றில் விழுந்து தெரிகின்ற அக்னியின் சொட்டுக்கள் போன்று பளபளக்கும் ஒளியுடன் திகழும் சொர்க்கத்தின் காலை பொழுதுகள் அவளுடைய அகத்துக்குள் தங்கள் மகத்துவங்களை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்திய வண்ணம் இருக்கின்றன. அவளுடைய இளமை ததும்பும் ஜீவனை இதுவரை கண்ணீரானது தொட்டு பார்த்ததில்லை. ஸ்படிகம் போன்று தெளிவாக துலங்கும் அவளுடைய தூய்மையான புனிதமான ஆன்மாவின் பார்வைக்கு அழகிய பொருள்கள் அனைத்தும் நித்தியமானதாகவும் புத்தம் புதிதாகவும் தோன்றும். ஆகாயத்தின் மாற்றமில்லாத சில வண்ணமானது அதனுடைய எண்ணத்தின் விரிவான தன்மை அவளுக்கு வெளிப்படுத்தும். நிலவென்னும் அதிசயம் அற்புதமான ஆகாயங்களில் மிதப்பதை அவளுக்கு புலப்படுத்தும். புவியில் மலரும் பூக்கள் உயிர்ந்தெழுந்து காலத்தையும் மரணத்தையும் கண்டு கைகொட்டி சிரிப்பதையும் ஒளிமிக்க குழந்தைகள் அங்கும் இங்கும் ஓடுவது போன்று உயிரின் வசீகர மாற்றங்கள் காலத்தின் குறுக்கே சந்தோஷமாக கடந்து செல்வதையும் அவளுடைய ஆன்மா அவளுக்கு உணர்த்திய வண்ணம் இருக்கும். If but this joy of life could loss nor pain, through his bronze note into the rhythmic days, behold her singer with the prescient gaze, and let thy blessing chant that this fair child shall pour the nectar of a sorrowless life around her from her lucid heart of love, heal with her bliss the tired breast of earth, and cast like a happy snare felicity. Page number 422.